இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய கடைசி நாளிலே சனிக்கிழமை இந்த நேற்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்தினுடைய அதனோடு தொடர்புடையதாக வருகின்ற இந்த காணாமல் போன மகனை பற்றிய உவமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் அதிகமாக இந்த உவமையை கேட்டிருக்கின்றோம். ஒரு தந்தைக்கு 2 புதல்வர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவன் தந்தையை விட்டு செல்கிறான். திரும்பவும் ஒரு இடத்திலே போய் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவன் தன் நிலை உணர்ந்து அதாவது அறிவு தெளிந்தவனாய், நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று அவன் புறப்பட்டு திரும்பவும் தந்தையிடம் வருகிறான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதருடைய வாழ்க்கை என்பது தொலைவுகளை, காணாமல் போதல்களை கொண்டதுதான். பல இடத்திலே நாங்கள் எங்களை தொலைத்து விடுகிறோம். தொலைத்த இடத்தில் நின்று நாங்கள் தேட வேண்டும். ஏனெனில் எவற்றை தொலைத்தோம், எங்கு தொலைத்தோம், எதனை தொலைத்தோம் என்று நாங்கள் எங்கள் நிலையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்வார்கள், என்னை நானே தேழ்ந்து தெளிகின்ற பொழுது அங்கே அறிவு பிறக்கிறது. ஒரு வெறுமையிலே அறிவு பிறக்கிறது. ஒரு சோர்விலே, நோவிலே, வலியிலே, பசியிலே இங்கே இவனுக்கு அறிவு பிறக்கிறது. சாப்பிட வழி இல்லை. பன்றிகளுக்கு கொடுக்கிற அந்த உணவை எடுத்து உண்ணுகிறார். அதை கூட கொடுப்பார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு சோர்வு, ஒரு நோய், ஒரு வலி, ஒரு உணர்வு, ஒரு பசி, ஒரு காயம், ஒரு வேதனை வருகிற பொழுது அவன் தன்னை உணர்கின்றான், அறிவு தெளிகின்றான். அப்பதான் யோசிச்சு பார்க்கிறான், அப்பாட்ட கூலி ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வயிறார சாப்பிடுகிறார்கள், எனக்கு ஒன்றுமே இல்லை என்று அவன் வேதனைப்படுகிறான், தெளிவுகிறான். பாருங்கள், ஒரு குழப்பம், ஒரு வேதனை, ஒரு வலி, ஒரு வெறுமை, ஒரு வகையான அந்த உணர்வு மத்தியில் தெளிவு பிறக்கிறது. தெளிவு பிறந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்த வேண்டும். சொல்லுகிறான், போவேன், போனால் மட்டும் போதாது, இவற்றை சொல்லுவேன். உமக்கு எதிராக, வான தந்தைக்கு எதிராக நான் குற்றம் செய்து விட்டேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்லக்கூட தகுதி இல்லை, இருப்பினும் வந்திருக்கிறேன். இந்த மனநிலை எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என அன்பார்ந்தவர்களே. இரண்டாவதாக, தந்தையின் மனநிலை. இந்த தந்தைக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள், என் அன்பார்ந்த பெற்றோரே, உங்களுக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிந்திருக்கிறீர்கள். மூத்த பிள்ளை எப்படி, இரண்டாவது பிள்ளை எப்படி, கடைசி பிள்ளை எப்படி, நடுப்பிள்ளை எப்படி, உங்களுக்கு தெரியும். இவன் கோபக்காரனா, இவன் சினங்கொள்றவனா, இவன் சோம்பேறியா, இவன் நித்திரையா, இவன் பசி உள்ளவனா, இவன் கத்துறவனா, இவன் கத்தாதவனா, இவன் படிக்கிறவனா, படிக்காதவனா, கோபக்காரன், உங்களுக்கு தான் தெரியும். தந்தை இந்த பிள்ளைகளை அறிந்திருந்தார். அவன் திரும்பி வந்த பொழுது தூரத்தில் வருகிறதை பார்த்து ஓடி சென்று அணைத்து, ஒன்றும் கேட்கல, அதெல்லாம் இருக்கட்டும், ஓடி சென்று அவனை வரவேற்கின்றார். அன்பார்ந்த பெற்றோரை, பிள்ளைகளை வளர்க்கின்ற நீங்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை மதித்துக் கொள்ளுங்கள். அவர்களை நோகப்படுத்தார்கள், காயப்படுத்தாதீர்கள். சிறு வயதில் அவர்களுக்கு ஏற்படுகிற இந்த காயங்கள் அவர்கள் எதிர்கால வாழ்க்கையிலே பல மாற்றங்களை உண்டாக்குகிறது. சிறு வயதில் ஏற்படுகிற வலிகளை அவர்கள் தாங்கி தாங்கி வலிமை இழக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் வருகிற இந்த சிறு பிள்ளைகளாக வாழுகிற பொழுது ஏற்படுகிற இந்த மன வளர்ச்சியினுடைய தன்மையில் ஏற்படுகிற பிறழ்வு தன்மைகளினால் எதிர்கால வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பெற்றோராகி நீங்கள் இந்த பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும். எவ்வாறு இந்த தந்தை ஓடி சென்று அவர்கள் திரும்பி வருகிற பொழுது அரவணைத்து முத்தமிட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடைவும் கொடுத்து அவனை அரவணைத்து கொண்டாரோ, அதே போன்று அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் வலிகளை சுமக்கிற பொழுது,
நோய்களை சந்திக்கிற பொழுது வெறுமையான நிலைகளில் தன் உணர்வு பெறுவோம். எங்கே இருக்கிறோம், எவற்றை இழந்தோம், எவற்றை தேடுகிறோம் என்ற தன் உணர்வு பெற்று ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரில் சங்கமமாகுவோம். ஏனெனில் இளையவன் தந்தையின் உறவில் இருந்து பிரிந்து சென்றான், மீண்டும் திரும்பி வருகிறான். மூத்தவன் தந்தையின் உறவில் இருந்தான், உண்மையான உறவோடு இருக்கவில்லை. ஆனால் இருக்கின்ற பொழுதே உண்மையான உறவுகளை வளர்த்து கொள்ளுவோம். உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள். சிறு வயதில் அவர்களுக்குரிய சொல்ல வேண்டியவற்றை சொல்லி, செய்ய வேண்டியவைகளை செய்து நல்நிலையில் வளர்த்தி எடுப்போம். ஏனெனில் இறைவன் தந்த கொடை உங்கள் பிள்ளைகள். அன்பின் இயேசுவே, இன்றைய நாளிலே நீர் தந்த செய்திக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய குடும்பங்களிலே இருந்து இறந்து போன ஒவ்வொருவருக்கும் நீத்திய இளைப்பாற்றி அருள்வீராக. இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே தன் உணர்வு பெற்று அறிவு தெளிந்தவர்களாக உம்மை தொலைத்திருந்தால் எங்களில் உம்மை தேடவும், அந்த தேடுதலினூடாக உம்மோடு உறவு கொள்ளவும், தொலைந்து போன உறவுகளை சீர் செய்து கொள்ளவும் ஆற்றல் தருவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமம், தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.